இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் எங்கேயோ எனக்கு ஒரே ஒரு பொண்ணோட நான் பாட்டு அழகா இருந்தேன். இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கேட்டேனா இன்னொரு குழந்தை நான் கேட்டேனா சுத்தி இருக்கிற மொத்த பேரும் அந்த குழந்தை தனியாயிடும், தனிமையா இருக்கும். குரல் கேக்குதா? இப்ப டைம் என்ன தெரியுமா? ஏர்லி மார்னிங் 4 o'clock. நான் இன்னும் தூங்கல. அழகா சொல்லிட்டு போயிட்டீங்க. இதுல கூட எங்க ஹஸ்பண்ட் வேற. குழந்தை தனியா இருக்கும், குழந்தை ஏங்கி போயிடும். கொஞ்சம் இருங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? அவர் நல்லா தூங்குறாரு, நான் தான் மாட்டிக்கிட்டேன். பாக்குறீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. எனக்கு இது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். இல்ல சீரியஸாவே சொல்றேன். நிறைய பேரு இந்த ரிலேட்டிவ்ஸ்ன்ற பேர்ல, நெய்பர்ஸ்ன்ற பேர்ல ஒன்னு சொல்றீங்க தெரியுமா? ஒரு ஒரு குழந்தை தனியா இருந்து என்னமா பண்ணும்? 2 பேர் இருந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். அக்கத்தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க. ஏன் ஏன் இந்த பூமர் வேலை? இப்ப யார் கஷ்டப்படுறது? நாங்க தானே. எப்படி? ஆல்ரெடி எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து எனக்கு பெரிய ஆபரேஷன் தான், சி செக்ஷன். அகெயின் இப்போவும் சேம் சி செக்ஷன் வித் ஃபேமிலி பிளானிங். அந்த பெயினே நம்மளுக்கு என்ன முடியல, இதுல நைட் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. இவங்க இப்ப இன்னும் முடிச்சுதான் இருப்பாங்க. 6:30 கிட்ட தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தூங்கணும். இதோட 11:30 or 12 o'clock தான் நான் எந்திரிப்பேனே. பிரேக்ஃபாஸ்ட் எங்க? ஸ்ட்ரெயிட்டா லஞ்ச். நியூ மாம்ஸ் வெரி பேட். எல்லாரும் ஃபேஸ் பண்றீங்கல்ல பாவம். கொஞ்சம் ஹஸ்பண்ட்ஸ் கணவர்மார்கள் கொஞ்சம் இந்த மனைவியை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய நீங்க வச்சுட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி எங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு நேரம் குழந்தைய பாத்துட்டு தான் கொஞ்சம் தூங்குறாரு. சோ அதனால கம்மிட்டு இருக்கேன். இல்லைன்னா தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்த வேண்டியது. பாய்.